ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு அருமையான பதிவோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் உங்கள் வைட்டல் வைப்ஸ் வளர். ஜென்ரலாக நம்ம வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போதே சின்னதாக ஆரம்பிக்கிற ஒரு ஆர்குமெண்ட் கூட பெருசாகி அந்த இடத்துல இருக்கிற எல்லாருடைய நிம்மதியையும் ஸ்பாயில் பண்ணிடுது. யோசிச்சு பாருங்க, நீங்கள் ரொம்ப விரும்புகிற உங்கள் அப்பா அம்மா, உங்கள் லைஃப் பார்ட்னர், இன்னும் சொல்லணுன்னா உங்கள் பசங்கக்கிட்ட பேசும்போது கூட சில வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் மாற்றி பேசினாலே போதும், எந்த ஆர்குமெண்ட்டையும் ஒரு சூப்பரான புரிதலாக மாற்றிட முடியும்னு சொன்னால் நம்ப முடியுதா? அதுதான் நிஜம். நாம் பேசுகிற வார்த்தைகளில் அவ்வளோ பவர் இருக்குது. ஆனால் நாம் அதை பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. தேவையில்லாத சண்டை, மனசு கஷ்டம், உறவுல வர விரிசல், இதுக்கெல்லாம் காரணம் எப்படி பேசணும்னு தெரியாதது தான். அன்போடு பேச ஆரம்பித்தா கூட தவறாக வர வார்த்தைகள் இல்லை தப்பான டோன் மொத்தத்தையும் மாற்றி விட்டுருது. இன்றைக்கி நம்ம குடும்ப உறவுகளை சூப்பராக மாற்ற போகிற, பலரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற 5 விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது உங்கள் உறவுகள்லையும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். மொதல் விஷயம், நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹேபிட் இருக்குது. மற்றவங்க கிட்ட நம்ம கருத்தை சொல்லணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்போம். ஆனால் ஒரு நல்ல கான்வர்சேஷனோட மொதல் ஸ்டெப்பே பேசுகிறதுல இல்லை, கேட்குறதுல தான் இருக்குது. ஆமாங்க, சும்மா காதில் வாங்கிக்கிறது இல்லை, அதுக்கு பின்னாடி என்ன உணர்வு இருக்குன்னு ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு கேட்குறது. சிம்பிளாக சொல்லணும்னா, ஹஸ்பண்ட் நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு டயர்டாக வீட்டுக்கு வரும்போது மனைவி கேஸ் தீர்ந்து போயிடுச்சு, கரண்ட்டு பில் கட்டல, பசங்க ஹோம்ஒர்க் பண்ணாமல் அடம் பிடிக்கிறாங்கன்னு அடுக்கிட்டே போகிறாங்க. இங்கே மனைவி சொல்கிறது தப்பு இல்லை, இது எல்லாமே முக்கியமான விஷயந்தான். ஆனால் அந்த டைமில் ஹஸ்பண்டோட மைண்ட் செட் எப்படி இருக்குது? அவர் டயர்டாக இருக்கார், அவருக்கு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது. அந்த இடத்துல மனைவி ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு, ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வரேன்னு சொல்லி பாருங்க. அந்த சில நிமிஷத்தில் ஹஸ்பண்ட் மனசளவில் நிம்மதியாக ஃபீல் பண்ணுவார், அவரோட டயர்டும் பாதியாக குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை அவரே காது கொடுத்து கேட்பார். இங்கே ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சொல்லாமலேயே அவரோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டாங்க. முதல்ல அவரோட சுச்சுவேஷனுக்கு மதிப்பு கொடுத்தாங்க. ஜென்ரலாக ஒருத்தர் கோபமாவோ டயர்டாவோ இருக்கும்போது நாம் என்னதான் நல்லது சொன்னாலும் அது அவங்க காதில் விழாது. அதுக்கு பதிலாக கோபந்தான் வரும். ஸோ நீங்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரு சின்ன சேஞ்ச் வீட்டில் நடக்கிற பாதி சண்டையை நிறுத்திடும். இது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு மட்டும் இல்லை, பெற்றவங்க பசங்க உறவுக்கும் இதுதான் ஃபார்முலா. உங்கள் பையனோ பொண்ணோ கோபமாக பேசுனா உடனே நீங்களும் டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல ஏன் கோபப்படுறான்னு கேளுங்க. கேட்குறதுல தான் மொதல் சக்ஸஸே இருக்குது. ரெண்டாவதா, நீங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் எப்படி உணர்றேன்னு சொல்லுங்கள். நிறைய சண்டை பெருசாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நாம் பேசுகிறப்போ மற்றவங்கள குற்றம் சொல்கிற மாதிரி பேசுகிறது தான். நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறீங்க, உங்களால் தான் எனக்கு நிம்மதியே இல்லை, நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்றீங்க. இந்த நீங்கள் உங்களாலன்னு ஆரம்பித்தாலே போதும், கேட்குறவங்க உடனே ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே போயிடுவாங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிறதுல இருக்கிற நியாயத்தையே அவங்க காதில் வாங்க மாட்டாங்க. அவங்கள எப்படி காப்பாற்றிக்கலான்னு தான் யோசிப்பாங்க. இதுக்கு பதிலாக ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஐ ஸ்டேட்மெண்ட். அதாவது மற்றவங்கள குறை சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க பண்ணுற செயல்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்கிறது. சிம்பிளாக சொல்லணுன்னா, குழந்தைங்க கிட்ட நீ ஒழுங்காக படிக்கவே மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீ நல்ல மார்க் வாங்கலைன்னா உன்னோட ஃப்யூச்சர் என்ன ஆகுமோன்னு எனக்கு கவலையாக இருக்குடா கண்ணேன்னு சொல்லி பாருங்க. இது உங்கள் அக்கறையை காட்டும். அவங்க உங்கள் பேச்சை எதிர்க்க மாட்டாங்க, அதில் இருக்கிற அன்பை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த 4ங்கிற வார்த்தையை கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ஆர்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவதாக, குறை கண்டுபிடிக்கிறத நிறுத்திட்டு பாராட்ட ஆரம்பிங்க. யாருக்கு தான் பாராட்டு பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் நம்மளோட நெருக்கமான உறவுகளில் தான் இந்த பாராட்டுற விஷயத்த சுத்தமாக மறந்துடுறோம். வருஷக்கணக்காக ஒன்றா வாழ்கிறதால ஒருத்தர் செய்கிற நல்ல விஷயங்களை நாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறோம். ஆனால் குறை மட்டும் கண்ணில் டக்குன்னு பட்டுடும், உடனே சொல்லியும் காட்டிடுவோம்.
ஒரு மனைவி நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் சாப்பிடும்போது சாம்பார்ல உப்பு கொஞ்சம் கம்மின்னு சொல்றாரு. இதை கேட்கும்போது ஒரு நாள் முழுக்க பட்ட கஷ்டம் அர்த்தமே இல்லாம போயிடும். அவங்க செஞ்ச மற்ற நல்ல விஷயங்களை விட்டுட்டு அந்த ஒரு சின்ன குறைய சுட்டி காட்டுறது மனசை எவ்வளோ காயப்படுத்தும். இதை மாத்தி பாருங்க. முதல்ல சாப்பாடு இன்னைக்கு சூப்பரா இருக்கு, இந்த கூட்டு ரொம்ப அருமைன்னு மனசார பாராட்டுங்க. அந்த பாராட்டு அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தையும் இன்னும் நல்லா செய்யணுங்கிற ஆர்வத்தையும் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் மெதுவா சாம்பார்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தா உன்னை மிஞ்ச ஆளே இல்லம்மான்னு சொல்லலாம். இது ஒரு பாராட்டுக்கு பிறகு சொல்ற சின்ன கரெக்ஷன் யாரையும் காயப்படுத்தாது. அதை ஒரு நல்ல அட்வைஸா தான் எடுத்துக்குவாங்க. உங்க குழந்தைங்க எக்ஸாம்ல 90 மார்க் வாங்கி இருந்தா ஏன் அந்த 10 மார்க் என்ன ஆச்சுன்னு கேட்காதீங்க. முதல்ல வாவ், 90 மார்க் வாங்கியிருக்கியா, சூப்பர்டா, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு கொண்டாடுங்க. அந்த சந்தோஷத்துக்கு அப்புறம் அடுத்த முறை எப்படி 100 மார்க் வாங்கலாம்னு பேசுங்க. திங்க் பண்ணி பாருங்களேன். பாராட்டுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். நீங்க எவ்வளவுக்கு அதிகமா பாராட்டுக்களை அள்ளி தர்றீங்களோ அதை விட அதிகமான அன்பையும் சந்தோஷத்தையும் திரும்ப பெறுவீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க, பாராட்டுங்க. இந்த ட்ரெஸ்ல நீ அழகா இருக்கன்னு சொல்ற சின்ன வார்த்தைகள் கூட உறவுகள்ல பெரிய மேஜிக் பண்ணும். குறைகளை தேடுற கண்ணாடியை கலட்டி வச்சுட்டு நிறைகளை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்க குடும்பம் ஒரு அழகான பூந்தோட்டமா மாறிடும். அடுத்ததா என்ன சொல்றோங்கிறத விட எப்படி சொல்றோங்கிறது தான் முக்கியம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? நாம பேசுறதுல வெறும் 7% தான் வார்த்தைகளாம். மீதி 93% நம்ம பாடி லாங்குவேஜும் நம்ம வாய்ஸ் டோனும் தான் மொத்தத்தையும் முடிவு பண்ணுதான். சிம்பிளா சொல்லணும்னா நாம என்ன சொல்றோங்கிறத விட அது எப்படி சொல்றோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோபத்துல இருக்கும்போது மட்டும் வார்த்தைகளை விட்டுறாதீங்க. கடுமையான வார்த்தைகள் பெரிய காயத்தை உண்டாக்கிடும். அது ஆறவே ஆறாது. கோபம் குறையிற வரைக்கும் அமைதியா இருக்கிறது தான் பெஸ்ட். ஒருத்தர் கத்தும்போது இன்னொருத்தர் அமைதியா இருந்தாலே போதும், பாதி பிரச்சனை அங்கேயே சால்வ் ஆகிடும். குழந்தைங்க கிட்ட பேசும்போது குனிஞ்சு அவங்க உயரத்துக்கு இறங்கி அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க. அது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்கும். அதிகாரமா பேசுறதுக்கும் ஆறுதலா பேசுறதுக்கும் வித்தியாசத்தை உங்க குரல் தான் முடிவு பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கறதே உங்க பாடி லாங்குவேஜும் உங்க டோனும் தான். அதை மட்டும் எப்பவும் அன்பா வச்சுக்கோங்க. ஃபைனலா சொல்யூஷன் சொல்ல ட்ரை பண்ணாம சப்போர்ட்டா நின்னுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் பண்ற காமனான மிஸ்டேக் இதுதான். நமக்கு பிடிச்சவங்க நம்ம கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்ல வந்தா நாம உடனே ஒரு ப்ராப்ளம் சால்வரா மாறிடுறோம். அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நாம ஒரு சொல்யூஷனை சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். நீ அப்படி செஞ்சிருக்கணும், நான் அப்பவே சொன்னேன்ல கேட்டியா, இதுக்கெல்லாம் போய் கவலைப்படுறியே. இந்த மாதிரி பதில்கள் அவங்களுக்கு அந்த நேரத்துல தேவைப்படாது. நிறைய டைம் அவங்க நம்ம கிட்ட வர்றது சொல்யூஷனுக்காக இல்ல, ஆறுதலுக்காக. மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கவும் நான் இருக்கேன்னு சொல்ற ஒரு ஆளுக்காகவும் தான் வர்றாங்க. ஸோ அடுத்த தடவை உங்களுக்கு பிடிச்சவங்க ஒரு ப்ராப்ளத்தோட வரும்போது சொல்யூஷன் சொல்ற ஆளா மாறாம அன்பா தோள் கொடுக்குற ஒரு ஃப்ரெண்டா மட்டும் இருங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய மன அமைதியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்த்த இந்த 5 விஷயங்களையும் திரும்ப ஒரு தடவை வேகமா பார்த்துடலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டமானது ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்ம டெய்லி லைஃப்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வர சக்தி இதுக்கு இருக்கு. உறவுகள் ஒரு கண்ணாடி மாதிரிங்க. நாம எப்படி பயன்படுத்துறோமோ அது அப்படியே நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க பார்த்துருந்தா உங்களுக்கான ஒரு ப்ராக்டிஸ் என்ன தெரியுமா? உங்க ஃபேமிலியில இல்ல ஃப்ரெண்ட் கிட்ட மனசார ஒரு பாராட்ட சொல்லுங்க. அவங்க செஞ்ச ஒரு சின்ன விஷயத்துக்காக நன்றி சொல்லுங்க. அதோட விளைவை நீங்க நேரடியா உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது ரிலேட்டடான கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்பால் இணைந்திருப்போம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.